ஹாய் காய்ஸ், ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? ஸோ என்னோடய மினி விலாகோடு சேர்த்து எங்களோட சந்தையும் நான் காட்ட போகிறேன். வெளியே வந்து சந்தை இருக்கும், உள்ளே வந்து உழவர் சந்தைன்னு ஒன்று இருக்கும். அதாவது எல்லாமே கம்மி விலையில் தருவாங்க. ஆல்மோஸ்ட் 11:40 கிட்ட டைம் ஆக போகுது. ஸோ அந்த ஃப்ரூட் பேர் என்னன்னு தெரியல, ஆனால் அது வந்து லெமன் டேஸ்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது தெரிஞ்ச என்னென்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் கொஞ்சம் மாங்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய் எல்லாம் வாங்கிட்டு ஸோ 5:30 5 o'clockலாம் உழவர் சந்தை வந்து ஓப்பன் ஆகிடும். நான் இதுவரையும் என் வாழ்நாளில் 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்து சந்தைக்கு போனதாக சரித்திரமே இல்லை. எங்கள் மம்மி மட்டும் கூட போயிருக்காங்க, நாங்கள் போனதே இல்லை, எழவே மாட்டோம். ஸோ சந்தைக்கு பக்கத்துலேயே ஒரு ஓம் சக்தி கோயில் இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக அங்கேயும் போய் விலாக் போடுவேன். ஸோ மாங்காய்லாம் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கும் அந்த கோயில். அதுக்கப்புறமேட்டு உழவர் சந்தையை விட்டு வெளியே வந்தால் வெளியவும் வந்து சந்தை போட்டிருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் காசு வந்து உள்ளேக்கும் வெளியேக்கும் ஒரு 5 ரூபா 10 ரூபா வித்தியாசம் இருக்கும். ரோட்டில் போகிறவங்களுக்கு அந்த வண்டி போகிறது இடைஞ்சலாக இருக்கும், அங்கேயும் சந்தை போடுறாங்க அப்படின்றதுக்காக இந்த பக்கம் வந்து பெருசாக அந்த இது மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே உட்காந்தே விற்க வியாபாரம் பண்ணுற மாதிரி. எங்கள் ஊரில் டெய்லியுமே சந்தை இருக்கும். சனிக்கிழமை தான் வந்து ரொம்ப பெரிய சந்தையாக போடுவாங்க. ஸோ முட்டை வாங்கிட்டு கொஞ்சம் மளிகை செலவு வாங்கிட்டு குஷ்கா சாப்பிட்டோம். எங்கள் ஊர் குஷ்காவில் எப்போவுமே ஒரு பீஸ் இருக்கும். உங்கள் ஊர் குஷ்காவில் இருக்குமா இல்லையான்ட்டு வர கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து என்னோடய பர்த்டேக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க, என் பர்த்டேக்காக. பட் நான் அப்லோட் பண்ணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. ஸோ ப்ளூ, பிங்க்கு, எல்லோன்னு 3 கலர் ட்ரெஸ்ஸு எடுத்திருந்தேன். அது 3மே எனக்கு நல்லா தான் இருந்தது. பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் ஆனால் அது ஸ்லீவ் இல்லை. அதுக்கப்புறம் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் பாய்.